தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 47 முதல் 54 வரையுள்ள திருவாக்கியங்கள், குறிப்பாக 53, 54. இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இயேசுடைய பேச்சை கேட்டு அவர்கள் நன்மை அல்ல, மாறாக பகை உணர்வு கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பகை உணர்வு கொண்டவர்களாகவும் அங்கு இருப்பார்கள். பெற்றோர்கள் இதோ உங்களுடைய பேச்சை உங்களுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பகை உணர்வு கொண்டவர்களாக செயல்படுவார்கள். அதனை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் பகை உணர்வு சொல்கிறார்களே என்று சொல்லிக்கொண்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல மறந்து விடுகிறோம் என்றால், சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் நாம் போகிறோம் என்றால், அவர்களுக்கு ஏற்றபடி நாம் செயல்படுகிறோம் என்றால், இது நாம் தவறு செய்கிறோமே. இயேசு ஒரு நாள் அவர்கள் பகை உணர்வு கொண்ட காரணத்தினால் அவரிடத்தில் பேசாமல் இல்லை, இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே நான் கீழ்ப்படுத்தி போக வேண்டும் ஒழிய வேறு யாருக்கும் அல்ல. மற்றவர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அந்த தவறுகள் நீயும் நானும் செய்யாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நாமும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நல்லவனாய் தெய்வமே, நாங்கள் என்ன சொல்கின்றோமோ அது எங்கள் வாழ்க்கை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். அடுத்த நபரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.